மாமிசம் இல்லாத மாதிரி வெளியில நடிக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. இல்லனா ஏன் விரதம் இருக்கணும்? என்ன விரதம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவரு விரதம் இருக்காரு. எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணும்போது நான் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும். மனோஜ் விஷயத்துல உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. இப்படி இருக்காரு. இதே மூஞ்சோட பார்த்து பார்த்து நமக்கு அப்படி தோணுதா, இல்ல உண்மையில கோவத்துலதான் இருக்காரா? எப்ப எப்படி இருப்பாருன்னு யூகிக்கவே முடியலையே. டிஸார்டர் பேஷண்ட் மாதிரி இருக்காரு. டிவியை பாரு, இல்லனா உட்கார்ந்து யோசி. நீ இத பாக்காததுக்கு எதுக்கு அது வீணா ஓடிக்கிட்டு இருக்கணும்? முதல்ல ஆஃப் பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்திட்டு இருக்காரு? நல்லவர்தான். என்ன அப்படி பாக்குற? எப்படி அர்ஜுன்? என்ன எப்படி? இல்ல, என்ன நீங்க பார்க்கவே இல்ல. லேப்டாப்ப பாத்துக்கிட்டே ஏன் அப்படி பாக்குறேன்னு கேட்டீங்க, அததான் கேட்டேன். பக்கத்துல நிக்கிறதையும் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறதையும் அத நேருக்கு நேர் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பாரு, இந்த பையன்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. கொஞ்சம் பேசாம போறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. போறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லி தொலை. தேங்க்யூ. எதுக்கு? எனக்காக விரதம்லாம் இருந்திருக்கீங்க, அதுக்கு. நான் உனக்காக விரதம் இருந்தேனா? அப்படி யார் சொன்னா? தெரியும். நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிறது. அப்படி யார் சொன்னா உன்கிட்ட? தெரியும், வைஷாலி தான் சொன்னான்னு சொன்னேன்ல. வைஷாலி இல்ல, மொத்த குடும்பமே லூசு குடும்பமா? எந்த ஊர்ல ஒரு ஆம்பளை மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குன்னு விரதம் இருந்திருக்கான்? நான் விரதம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, நான் சாப்பிட முடியல. ஓ, அத அந்த ஜெய் இங்க வந்து ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கானா? அண்ட் மோர் ஓவர், நான் உனக்காக எதுக்கு விரதம் இருக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல? தெரியும் தானே? நான் எதுக்கு உனக்காக விரதம் இருக்கணும்னு கேக்குறேன். நீ பூஜாவோட அம்மா மட்டும்தான், அதுக்காக தான் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கோம்.